இதுதான் முதல் முறை பீமன் வலைவலி பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. காணொலியை முழுசா பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறீங்க அப்படிங்கறத முக்கியமான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. நேற்று மாலை செஞ்சிக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்கப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் பயங்கரமாக கோபப்பட்டு மேடையை விட்டு சீமானவர்கள் இறங்கி போய் அப்படின்னு ஒரு நிகழ்வு, ஒரு காணொலி காண்பிக்கப்பட்டது. பல பேர்னால அதை பார்க்க முடிஞ்சது. முதலில் செய்திகளில் அது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தனிப்பட்ட வலையொலி நடத்திட்டு இருக்கக்கூடிய யூடியூப் வலையொலி நடத்துறவங்க எல்லாருமே அந்த கருத்தை சார்ந்து எதிர்வுகள் தெரிவித்திருந்தாங்க. அதாவது இந்த காணொலியில நம்ம இந்த கோட்டையை மீட்கிறதுக்கு சீமானவர்கள் என்ன செய்தார், அங்க 1.5 மணி நேரமா என்ன பேசினார், என்ன கருத்து பேசினாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம ஆழ்ந்து உள்ள பார்க்க போறது இல்லை. நீங்க அதை எதிர்பார்த்து இந்த காணொலி பார்த்தீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கானது கிடையாது. தனிப்பட்ட முறையில சீமான் அவர்களின் இருக்கக்கூடிய ஒரு குணாபிஷேகம், அவருடைய தலைமைத்துவம், ஒரு பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த இடத்துல நான் அதிகமா பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது, அதாவது வாக்குகள் கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி கோபமா இருக்கும்போது வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட உண்மை தன்மை உங்களுக்கு தெரியணும்னா அவரை கோவப்படுத்தி பாருங்க அப்படிங்கிறான். பொதுவாகவே ஒருத்தரோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியணும் அப்படின்னா அவரை கோவப்படுத்தி பாருங்க அப்படின்னு. ஒருத்தன் நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறான்னா அவனை கோவப்படுத்தி பாருங்க, அவன் எதுக்காக அதை செய்யறாங்கிற ஒரு விஷயத்தை வெளியே தெரியப்படுத்துவாங்க அப்படின்றத ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி கோவப்படும் போது ரிவீல் ஆகும் அப்படிங்கிறாங்க. எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் இருக்கும். கோபம், சந்தோஷம், துக்கம் அப்படின்னு நீங்க எந்த உணர்வு எடுத்துட்டாலும் சீமானவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில அவருடைய உணர்வுகளும் இருக்கும். ஆனால் இத்தனை கொள்கை கோட்பாடுகள் நிறைந்த ஒரு போராளிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் தமிழர் கட்சி வளம் கொண்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே தெரியும். அதன் வளர்ச்சி பிடிக்காமல் அந்த கட்சியினர் மீதோ இல்ல நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி மீதோ அவதூறுகளை பரப்புவது என்று ஒரு சில கூட்டம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அது இருக்கத்தான் செய்யும், இயற்கையின் நியதி. இந்த இடத்துல சீமான் அவர்கள் மேடையில பேசிக் கொண்டிருக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த காணொலியை நீங்க ஒவ்வொரு நொடிக்கு ஒரு தடவை அந்த காணொலி எப்படி இருக்குங்கிறத அந்த இதை மட்டும் பார்த்தோம்னா ஒரு சலசலப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சீமான் அவர்களை மேடையில் பேச விடாமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் தெரிந்த இவர் மேடையில் நின்று பேச ஆரம்பிக்கிறார். ஒரு சுய கட்டுப்பாடோடு பேச ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவுல இடைவெளி விட்டு யோசிச்சு சிந்திச்சு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மேடையை விட்டு இறங்கி அந்த சலசலப்பு நடக்கக்கூடிய இடத்துக்கு அண்ணன் போறார். அங்க பாதுகாப்பு படையினர் இருந்து அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு திரும்பவும் அண்ணனை மேடையேறுகிறார்கள். அவரும் மேடை வருகிறார். ஒரு சில நொடிகள் கழித்து பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் சில நொடிகளில் முகம் மலர்கிறது, சிரிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மேலே இருக்கிறவங்களை பார்த்து பேசுறார். உடனே எந்திரிச்சு போயிடல, 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். 1.5 மணி நேரம் பேசியிருக்கார். அதாவது ஒரு பொது மேடையில பேச போகும்போது ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களை பேசணும்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும். இல்ல அண்ணன் சீமான் அவர்களுக்கு அது இயல்பாவே வரும். ஆனால் இவர் இந்த இடத்துல இப்படி கோபப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னா அவருடைய சுய கட்டுப்பாடை இழந்து விடுவார், எதை வேணாலும் பேசுவாருங்கிற மாதிரி ஒரு திட்டமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கலாம். பொதுவாகவே இந்த ரப்பர் பேண்ட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ரப்பர் பேண்ட் இழுக்க வருது அப்படிங்கிறதுனால அதை நீங்க இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு அளவுக்கு மேல அந்து போயிடும். அதே மாதிரி ஒரு பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அந்த பொறுமை உங்களுக்கும் எனக்கும் சரி, யாரா இருந்தாலும் அந்த பொறுமை ஒரு அளவுதான் நம்ம கடைபிடிக்க முடியும். இல்லைங்கிறப்போ ஒரு நேரத்துல நம்ம நம்ம கோபத்தை வெளிப்படுத்திடுவோம். அப்போ பொதுவாகவும் இந்த இடத்துல எவ்வளவு சுமூகமாக இந்த நிகழ்வு போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது, பொது மேடைகள் பேசும்போது சீமான் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் கடந்துதான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் தோராயமா ஒரு 3500 மேடைகள்ல பேசியிருப்பாரா சீமான் அவர்கள்? 3500 மேடைகள்ல பேசியிருப்பாரா? இப்படி 3500க்கும் மேற்பட்ட மேடைகள்ல பேசின இந்த ஒரு நபர்
எத்தனை மேடைகள் இந்த மாதிரி கோவப்பட்டு சீற்றம் கொண்டு கீழே இறங்கி இருக்கிறார். அப்போ இது மற்ற நிகழ்வு மாதிரி அல்ல, இங்க வேற ஏதோ நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பொறுமையா நின்று அடுத்த ஏதாச்சும் கேள்வி இருக்கான்னு கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆள். மகிழ்வுந்துல உட்கார்ந்து இருக்கும் போது கூட கேள்விகளை கேட்டா பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள். போற வெளில மறைச்சு கேட்டாலும் கூட. அப்போ இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை எப்படி பரப்புகின்றது என்றால், சீமான் அவர்கள் கோவப்பட்டுட்டு போய் அடிச்சுட்டாரு, பிரச்சனை பண்ணிட்டாரு, தன்னுடைய கோபத்தை இழந்த ஒரு நபர்கள் மாதிரி சித்தரிக்கிறாங்க. நம்ம என்ன மிஷினா கோபப்படாம இருக்கிறது? செய்யக்கூடிய விஷயம் என்னதான் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும். சீமான் அவர்கள் பார்த்து நாம் வியந்த பல விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. கோவப்படுவார், சத்தம் போட்டா அதை உடனேவும் இப்ப சத்தம் போடாதீங்கப்பா, அந்த சத்தத்தை கட்டுப்படுத்தணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார் பொதுவாகவே. அப்போ அண்ணன் சீமானை விட்டுருங்க, இதுல வேற எந்த ஒரு அரசியல் தலைவரை விட்டுருங்க, நம்மளை தனிப்பட்ட முறையில எடுத்துங்க. நீங்க ஒரு விஷயத்தை சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த பக்கத்துல உங்களுக்கு தொந்தரவு பண்ற அளவுக்கு ஏதாச்சும் ஓசையோ சத்தமோ வந்தா நீங்க என்ன செய்வீங்க? கரெக்ட் தானே? இது அண்ணனுக்கு கோவம் வர்றதுக்காக நம்ம சொல்ல வரதில்லை. ஒரு பொது சபை நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அதிகமான தொந்தரவு எதன் மூலியமா வருதுன்னா அலைபேசி மூலியமா வருது. ஒரு நிகழ்வுல கூட செய்தியாளர் சந்திப்புல ஒரு பாடல், ஒரு ரேப் சாங் மாதிரி ஒரு தமிழ்ல தான் ஒரு பையன் பாடியிருந்தாரு. ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸான ஒரு நிகழ்வு நடந்துட்டு திடீர்னு அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு பாடல் நடக்கும்போது யாரா இருந்தாலும் கோவப்படுத்த செய்யலாம். அப்ப அந்த சீமான ஒரு டென்ஷன் ஆனதாக இருக்கட்டும். ஆனால் மிகவும் பயங்கரமாக சுய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு நபராத்தான் நான் அவர் பார்க்கிறேன். எத்தனை இடங்கள்ல ஒரு நாளைக்கு அவருடன் புகைப்படம் எடுக்கணும்னு நினைச்சு போய் நிற்கக்கூடிய கூட்டங்கள் இருக்காங்க. திட்டமே இடாம ஒரு நிகழ்வுக்கு போகும்போது அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அவருடைய நேரத்தை இருக்கிறவங்க இருக்காங்க. இது சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் நடக்குதானா? கிடையாது, எல்லாத்துக்குமே இந்த நிகழ்வுகள் நடக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம பொறுமை காக்கணும் அப்படிங்கிறது அண்ணன் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறதான் முழுக்க உண்மை. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள்ல இவர் நம்ம கோவப்படுத்தி விட்டு அவருடைய சுய கட்டுப்பாடு இலக்க விட்டுவிட்டு அதுல இருந்து ஒரு மீமை கிரியேட் பண்ணி அப்படியே நம்ம இவர் ஒரு கேலி சித்திரமாக சித்தரிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு அவதூறு வேலையைத்தான் எதிர்கட்சிகள் செய்கின்றன. எதிர்கட்சிகள் என்றால் யாரெல்லாம் தமிழ் தேசியத்தை பேசவில்லையோ, தமிழர்களுக்கு ஆதரவாக பேசவில்லையோ அவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்கட்சிகள் தான். திராவிட கட்சிகள் நாம் தமிழருக்கு எதிர்கட்சிகள். தமிழ் தேசியத்தை ஆதரிக்காத எல்லாரும் நாம் தமிழருக்கு எதிர்கட்சி தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதை தமிழ் தேசியத்தை ஆதரிக்கவில்லை என்றாலும் ஆனால் தமிழ் தேசியத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை இருந்தாலும் அது நாம் தமிழருக்கு எதிர்கட்சி தான். ஆகையால் இந்த நிகழ்வுல அவருடைய நடவடிக்கையை நொடிக்கு நொடி பார்க்கும் பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டை ஒரு நொடி இழந்து கோபப்பட்டதாக இருக்கட்டும், திரும்ப அங்கிருந்து அதே ஒரு நொடி 2 நொடிகளில் அவர் சாதாரணமாக மாறியதாக இருக்கட்டும், சிரிச்ச முகத்துடன் திரும்ப பேசியதாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு தன்மை என்பது வியக்கத்தக்க ஒரு தன்மையை தான் நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. மீண்டும் மற்றொரு தகவலை சந்திக்கலாம். நன்றி.